வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவன் கார் சென்று வெகு நேரமாகியும் யாழினி அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தார். இறுதியாக அவன் சொல்லி சென்ற வார்த்தையும் அதை அழுத்தம் கொடுத்தவன் சொல்லிய விதமும் அவளை அதிகமாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. வெகு நேரமாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தவளை கவனித்த வாட்ச்மேன் மெல்ல அவள் அருகில் வந்து, ஏதாவது வேணுமாமா என்று கேட்க, அவரின் வார்த்தைகளால் சுயத்திற்கு திரும்பியவள் ஒன்றுமில்லை என்பது போல தலையை அசைத்துவிட்டு அதன் பின்னே அறையை நோக்கி விரைந்தாள். குளித்து உடைமாற்றி வந்தவள் நேராக பால்கனி பகுதிக்குத்தான் சென்றாள். தேகத்தில் பட்ட சில் என்ற காற்றால் அவள் மேனி சிலிர்த்து அடங்கியது. இரு கைகளையும் மார்பின் குறுக்கே கட்டியபடி மேக கூட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல தலை காட்டிக் கொண்டிருந்த அந்த பால் நிலாவையே தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அதே நேரம் மணி 9 என்பது போல பக்கத்திலிருந்த தேவாலயத்திலிருந்து மணியோசை கேட்க, அவளையும் அறியாது அவள் விழிகள் மேஜை மீதிருந்த செல்போனின் மீதுதான் படிந்து நின்றது. தினமும் அவளுக்கு அவன் போன் செய்யும் நேரம்தான் இது. அதனாலே அவளையும் மீறிக்கொண்டு அவள் விழிகள் அந்த செல்போனின் மீது படிந்தது. 9 மணி 9:05 பின்னும் அவனிடமிருந்து போன் வராமல் போகவே அதுவே அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே சமயம் மனதினோரம் ஏதோ ஒன்று அவளை சங்கடப்படுத்தியது. சொல்ல போனால் இப்படி ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இத்தனை நாட்கள் அவள் காத்திருந்தது கூட. அந்த காத்திருப்பும் மின் போகாமல் என்று நடந்தேறி இருக்க, இந்நேரம் அவள் துள்ளி குதித்தல்லவா தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறெல்லாம் இருக்க விடாமல் ஏதோ ஒன்று அவள் மனதை அழுத்தியது. மெல்ல மேஜையின் அருகே சென்றவளின் கரங்களோ போனை எடுத்து ஆன் செய்தது. சிவகாமி, மீரா மற்றும் உடன் பணிபுரியும் சக மருத்துவர்கள் என்று பலரும் அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போன் செய்திருக்க, சிவகாமி மற்றும் மீராவுக்கு மட்டும் போன் செய்து பேசியவள் அதன் பின்னே படுக்கையில் சென்று விழுந்தாள். அதே நேரம் கையில் இருந்த மோதிரத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் யாதவ் கிருஷ்ணன். இன்று அவன் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது என்னவோ வேறொன்று. அவளின் கேள்விக்கு முடியாதென்று சொல்லியிருக்கலாமோ என்று இப்போது முணுமுணுத்தது அவன் மூளை. தன்னுடைய செயலை நினைத்து தன் மீதே அவனுக்கு இப்போது கோபம்தான் வந்தது. ஏற்கனவே சத்தியமூர்த்தி கொடுத்திருந்த 6 மாத காலக்கெடுவில் 1 மாத காலம் காலாவதியாகி இருக்க, இருக்கும் 5 மாதத்தில் எப்படியாவது அவளை காதலிக்க வைத்துவிட வேண்டும் என்ற முழு முயற்சியில் அவன் இருக்கும் சமயத்தில் போய் இனி பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, எந்த விதத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சொன்னால் பாவம் அவனும் என்னதான் செய்வான்? இப்படியெல்லாம் நடக்க காரணமான தன் விதியை நினைத்து நோவதா, இல்லை இப்படியொன்றை பிறந்தநாள் பரிசாக கேட்ட அவளை நோவதா? எல்லாம் தெரிந்தும் சம்மதித்த தன்னையே நோவதா என்றே அவனுக்கு தெரியவில்லை. இனி யாரை சொல்லி யாரை நோவது? நோவதால் மட்டும் நடந்து முடிந்த ஒன்றை மாற்றிவிடவா முடியும்? படுக்கையின் மீது கிடந்த போனை கையில் எடுத்தவனுக்கோ அவளுக்குத்தான் அழைத்து பேச வேண்டும் போல இருந்தது. அவளுக்கு கொடுத்த வாக்கை நினைத்து சிரமப்பட்டு தன்னை அடக்கி கொண்டவன் கையில் இருந்த போனை தூக்கி படுக்கையின் மீது வீசினான். நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து அவன் நெஞ்சம் கொதிக்க, அறையில் இருக்கவே அவனுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. விறுவிறுவென அந்த அறையிலிருந்து வெளியேறியவன் நேராக சென்றதென்னவோ சுமதியின் அறைக்குத்தான். அவனை பார்த்ததும், வாடா கிருஷ்ணா, இன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்க என்று புன்னகைத்தவாறே கேட்டவரின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் மடியில் அவன் தலை சாய்த்து படுத்துக்கொள்ள, அதன்பின் அவரும் அவனை எதுவும் கேட்கவில்லை. இப்போது மட்டுமல்ல, எப்போது மனதிற்கு சரியில்லை என்றாலும் அவன் தேடி செல்வது என்னவோ சுமதியைத்தான். அதைத்தான் இன்றும் அவன் செய்தான். சிறு வயது முதலே அவனை நன்கு அறிந்தவர் என்பதால் அவரும் மேற்கொண்டு எதுவும் கேட்டவனை கஷ்டப்படுத்தாமல் எப்போதும் போல தன் வருடலால் காயப்பட்டிருக்கும் அவனை தேற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவரின் வருடலால் அவனும் மெல்ல மெல்ல உறங்கி போனான். ஆனால் யாழினிக்கோ இரவு 2 மணி ஆகியுமே உறக்கமும் வரவில்லை, உறக்கம் வருவதற்கான அறிகுறியும் தென்படவில்லை. ஏதோ ஒன்று அவளை உறங்க விடாமல் அவள் மனதை பிசைந்து கொண்டிருந்தது. அது அவன் வார்த்தைகள் அவளுக்குள் ஏற்படுத்திய பயமா, இல்லை அவன் மனதை காயப்படுத்திவிட்ட குற்ற உணர்ச்சியா, இல்லை ஒரு மருத்துவராக அவன் உடல்நலன் மீது அவளுக்கு இருக்கும் அக்கறையா? ஏதோ ஒன்று அவள் மனதை பிசைந்து கொண்டே இருந்தது. அதிலும்
அவன் இறுதியாக சொல்லிச் சென்ற வார்த்தை வேறு. அவள் காதில் எதிரொலித்த வண்ணமாகவே இருந்தது. அவரை தேடி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை மட்டும் எனக்கு எப்பவும் கொடுத்துடாதீங்க கடவுளே என்று அந்நேரத்திலும் வேண்டிக் கொண்டது பெண்ணவள் மனது. இனி உறக்கம் வரப்போவதில்லை என்பதால் எப்போது விடியும் என்று சாளரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அதிகம் அவளை காக்க வைக்காமல் பொழுதும் புலர்ந்து விட மருத்துவமனைக்கு கிளம்பிச் சென்றாள். மருத்துவமனை வளாகத்தில் நுழையும் போதே அன்னிச்சையாக அவள் விழிகள் எப்போதும் அவன் கார் நிறுத்தும் இடத்தை தான் பார்த்தது. அவன் கார் அங்கு இல்லை என்பதால் இன்னும் அவன் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று தோன்றவே தன் கை கடிகாரத்தை பார்த்தாள். அவன் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்க வார்டு பேஷண்ட்டுகளை பரிசோதித்தவள் அதன் பின்னே தன்னுடைய கேபினுக்கு சென்றாள். கேபினில் நேற்று யசோதா சொல்லியது போலவே அவர்கள் வீட்டு வேலையால் காலை உன்னுடன் வந்து நிற்க அவளுக்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனை காயப்படுத்திவிட்டு அவன் வீட்டு உணவை உண்ணவும் அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அதே சமயம் வேண்டாம் என்று திருப்பி அனுப்புவதும் மரியாதாக இருக்காது. அது யசோதாவையும் காயப்படுத்தும் என்றெல்லாம் யோசித்தவள் வச்சுட்டு போங்க என்றாள். அவரோ பரிமாறிவிட்டுத்தான் வருமாறு தனக்கு உத்தரவென்று சொல்ல அதன் பின் அவள் வாயை திறக்கவே இல்லை. கை கழுவிட்டு வந்தவள் முன் இட்லி, பொங்கல், தோசை, பூரி, இனிப்பு என்று அனைத்தும் அணிவகுத்து நிற்க அதையெல்லாம் பார்த்தவளுக்கு மலைப்பாக இருந்தது. அவளை பொறுத்தவரை பசி இருந்தால் கூட இவ்வளவு உண்பதென்பது கடினம். ஆனால் இப்போது பசியே இல்லை என்னும் போது எப்படி அவளால் உண்ண முடியும்? பெயருக்கென்று 2 இட்லிகளை மட்டுமே எடுத்து வைக்க சொன்னவளுக்கு ஒவ்வொரு கவலமும் நெறிஞ்சு முள்ளாய்த்தான் தொண்டையை கொத்தி கிழித்தது. இனியும் இதை வளரக்கூடாது என்று நினைத்தவள் அதை எப்படி யசோதாவிடம் சொல்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கையில்தான் அவரே அவளை தொடர்பு கொண்டார். ஏன் யாழ்னி, சாப்பாட்டை திருப்பி அனுப்பிட்ட? சாப்பாடு பிடிக்கலையா உனக்கு என்று எடுத்தெடுப்பிலேயே அவர் கேட்டுவிட அவள்தான் திணறி போனாள். ஆ, அப்படிலாம் இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல என்று சொல்லி சமாளித்தவள் இனிமேல் தனக்கு உணவு அனுப்ப வேண்டாம் என்பதையும் தெளிவாக சொல்லிவிட அவரோ யாழ்னிக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் தானே, மசாலா காரம் எப்படி தூக்கலா இருந்தா பிடிக்குமா இல்ல நார்மலா இருக்கணுமா என்றார். அடுத்தவருக்கு வாய்ப்பு தராமல் அவருக்கும் சேர்த்து முடிவெடுக்கும் அவன் குணம் யாரிடமிருந்து வந்ததென்று இப்போது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. இனி தான் என்ன சொன்னாலும் அதை அவர் காது கொடுத்து கேட்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்தவள் உங்க இஷ்டம் ஆண்டி என்றாள். காலையில மாதிரி சரியா சாப்பிடாம திருப்பி அனுப்புனா அப்புறம் 3 வேளையும் நான் தான் வந்து உனக்கு பரிமாறுவேன் என்று சொல்லி மேலும் அவளை பயமுறுத்தியவர் சிறிது நேரம் அவளிடம் பேசியிருந்து விட்டு அதன் பின்னே போனை வைத்தார். வேலை நிமித்தமாக மெய்யப்பனை சந்திக்க செல்லும் போதுதான் மீண்டும் அவன் கார் நிற்கும் இடத்தை பார்த்தார். இப்போதும் அந்த இடம் காலியாகவே இருக்க அவளுக்கோ உள்ளுக்குள் சுருக்கென்றது. நேற்று நடந்த நிகழ்வால் அவன் உடல் நலனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து இருக்குமோ என்று. ஒருவேளை அவன் கார் சர்வீஸ்க்கு சென்றிருந்தான் என்று நினைத்தவள் அவன் கேபின் இருக்கும் பகுதிக்கு சென்றான். கேபினும் பூட்டி இருக்க யாழினியின் மனமோ உள்ளுக்குள் தணலாய் தகைத்துக் கொண்டிருந்தது. அவன் ஏன் வரவில்லை, அவனுக்கு என்ன ஆனதோ என்று. யோசனையோடே தன் கேபினில் அமர்ந்திருந்தவளின் பார்வையில் அப்போதுதான் பட்டது அந்த கோப்பு. அவனிடம் கையெழுத்து வாங்குவதற்காக ஒரு வாரத்திற்கு முன்பே அவள் தயார் செய்து வைத்திருந்தது. பியூனை அழைத்தவள் கையெழுத்து வாங்கி வருமாறு அந்த கோப்புகளை அவரிடம் கொடுத்த போதுதான் அவனின்று விடுமுறை என்பது அவளுக்கு தெரிந்தது. விடுமுறை எடுக்கும் அளவிற்கு என்ன ஆகியிருக்கும்? ஏதேனும் உடல் உபாதையாக இருக்குமோ? அப்படி இருந்தால் ஒன்று அவன் இங்கு வந்திருப்பான், இல்லை மெய்யப்பன் அங்கு சென்றிருப்பார். இதில் எதுவுமே நடக்கவில்லை. பின் என்ன காரணமாக இருக்கும் அவன் விடுப்பிற்கு என்றெல்லாம் யோசித்தவள் பின் யசோதாவிற்கு போன் செய்து கேட்டுவிடலாம் என்று கூட நினைத்தாள். அவரிடம் கேட்டால் நிச்சயம் அது அவன் காதிற்கு சென்றுவிடும். எதற்கு வம்பு என்று நினைத்தவள் பின் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டாள். காலையில் போனில் கூட அவர் நன்றாகத்தானே பேசினார். மகனுக்கு ஏதாவது என்றால் நிச்சயம் அவர் குரலில் மாற்றம் இருந்திருக்குமே என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அதன் பின் எந்த வேலையும் ஓடவில்லை. அடுத்த நாளாவது வந்திருப்பானா என்ற யோசனையோடே வந்தவளை வரவேற்றது என்னவோ கார் நிறுத்தத்தில் இருந்த அவனின் கார் தான். அதை பார்த்தவளுக்கு அப்போதுதான் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. எப்போதும் போல வார்டுக்கு சென்று விட்டு கேபினுக்கு திரும்பும் போதுதான் அவனை பார்த்தாள் யாழினி. அவள் பயந்தது போல் எதுவும் இல்லாமல் எப்போதும் போல டிப்டாப்பான உடையில் கம்பீரமாக அவன் நடந்து வர யாழினின் விழிகளோ அவன் மீதேதான் இழைத்திருந்தது. ஆனால் அவனோ
எதிரில் வரும் அவளை பார்க்காமலேயே கடந்து செல்ல அவளுக்கே நம்ப முடியவில்லை. தன் வார்த்தைக்கு எந்த அளவிற்கு அவன் மதிப்பளிப்பான் என்று. இதைத்தானே அவளும் எதிர்பார்த்தாள். தான் எதிர்பார்த்த ஒன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்தேறியிருக்க, அதன் பின்னே தன் வேலைகளை முழு ஈடுபாடோடு பார்க்க ஆரம்பித்தாள் யாழினி. அன்று மதியம் மருத்துவர்களுடன் அவன் மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்க, அவள் பார்வைதான் அவன் மீதே படிந்திருந்ததை தவிர மறந்தும் அவள் புறம் அவன் திரும்பவும் இல்லை. அவளிடம் அவன் எதுவும் கேட்கவும் இல்லை. இப்படியே நாட்கள் மெல்ல நகர்ந்தன. காதல் மீதான நம்பிக்கையில் அவனும் பிடிவாதமாய் இருக்க, உன்னை தேடி வரமாட்டேன் என்பதில் அவளும் பிடிவாதமாகவே இருந்தாள். ஆனால் இருவருமே அந்நேரம் அந்த ஒருவரின் பிடிவாதத்தை பற்றி அறிந்திருக்கவில்லைத்தான். 3 மாதங்களுக்கு பின் மீண்டும் யாழி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தாள். வேலை, மருத்துவமனை, அதை விட்டால் அறை. ஆத்விக்கின் நினைவு என்று மீண்டும் அவளின் வாழ்க்கை வட்டம் முன்போலவே சுருங்கி போனது. இந்த மாதிரியான சூழ்நிலையில்தான் வர்ஷாவும் அடிக்கடி அவனை தேடிக்கொண்டு மருத்துவமனை பக்கம் வந்து சென்ற வண்ணம் இருந்தாள். அப்படி வந்து செல்லும் போதெல்லாம் தன்னால் முடிந்த அளவு வார்த்தைகளால் யாழினியை காயப்படுத்துவதையும் வழமையாகவே கொண்டிருந்தாள். அன்று பியூன் விடுமுறை எடுத்திருக்க, மருத்துவ உபகரணங்கள் வாங்குவது குறித்த கொட்டேஷனில் அவன் கையெழுத்து வாங்குவதற்காக அவள்தான் அவன் அறைக்கு சென்றாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவள் அப்போதுதான் கவனித்தாள் வர்ஷா அங்கு அமர்ந்திருப்பதை. எதுவும் பேசாமல் கோப்புகளை அவன் முன் நீட்ட, அவனும் அவளை பார்க்காமலேயே கோப்புகளை வாங்கி சரி பார்க்க ஆரம்பித்தான். அவளை இங்கு பார்த்த வர்ஷாவிற்கோ கோபம்தான் வந்தது. மும்பையில் தன்னிடம் அவள் பேசிய விதம் குறித்து. அன்று யாதவின் முன்னிலையில் தான் அவமானப்பட்டு நின்றது போல் இன்று அவன் முன்னிலையில் அவளை அவமானப்படுத்த வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. வர்ஷாவும் இங்கு வந்ததிலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். அவர்களுக்குள் என்ன நடந்ததோ அதை பற்றி அறியாவிட்டாலும் மும்பையில் அவர்களுக்குள் இருந்த அந்யோன்யம் இப்போது இல்லை என்பதை அவளும் நன்றாகவே அறிந்துதான் வைத்திருந்தாள். என்னதான் உயர உயர பிறந்தாலும் ஊருக்குருவி என்னைக்கும் பருந்தாகிட முடியாது. பருந்தாகணும்னு நினைச்சா இப்படித்தான் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போகணும் என்றவளின் குத்தல் பேச்சுகள் யாழினின் காதிற்கும் நன்றாகவே விழத்தான் செய்தன. அவள் தன்னைத்தான் சொல்கிறாள் என்று புரிந்தாலும் யாழினி அமைதியாகவே நின்று கொண்டிருக்க, யாதவோ சரி பார்த்த கோப்புகளில் கையெழுத்து போட்டு மேஜை மீது வைத்தான். அந்த கோப்புகளை எடுத்துக்கொண்டு நகர்ந்தவளை சொடுக்கிட்டு அழைத்தாள் வர்ஷா. திரும்பி நின்று என்ன என்பது போல யாழினி வர்ஷாவை பார்க்க, ஏய், இதை எடுத்து கொடுத்துட்டு போ என்றாள் தன் காலுக்கு கீழே கிடந்த கார் சாவியை சுட்டிக்காட்டி. வர்ஷாவின் வார்த்தைகள் அவளுக்குள் கோபத்தை ஏற்படுத்த, அவள் பார்வையோ அனிச்சையாக யாதவின் மீதுதான் படிந்தது. ஆனால் யாதவோ தனக்கும் இங்கு நடப்பதற்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல பார்வையை தன் முன்னால் இருந்த லேப்டாப்பின் மீதே பதித்திருந்தாள். அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வர்ஷாவிற்கு ஒரு பக்கம் யாழினி மேல் கோபம் வந்தாலும் மறுபக்கம் அவளை கண்டு கொள்ளாமல் இருக்கும் யாதவை நினைத்து அவள் மனம் மட்டற்ற மகிழ்ச்சிதான் அடைந்தது. சொன்னது காதல விழையா என்று மீண்டும் வர்ஷா எரிந்து விழுந்த போதுதான் சுயத்திற்கு திரும்பினாள் யாழினி. அவன் நிச்சயம் எதுவும் கேட்கப் போவதில்லை என்பது புரியவே அதுவரை அவன் மீது பதிந்திருந்த பார்வையை விலக்கி கொண்டவளுக்கு இப்போது ஒட்டுமொத்த கோபமும் யாதவ் புறம்தான் திரும்பியிருந்தது. அதே கோபத்துடனே வர்ஷாவை பார்த்தவள், இந்த வேலை செய்யறதுக்காக நான் இங்கு சம்பளம் வாங்கல என்றவள் அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். வந்த கோபத்திற்கு கையிலிருந்த கோப்புகளை மேஜை மீது தூக்கி எறிந்தவளுக்கு அப்படி ஒரு கோபம் அவன் மீது. கண்ணை என்ன மூடியா வச்சிருக்காரு? இல்ல காதுதான் கேட்கலையா? அந்த பேச்சு பேசுறா, ஓங்கி ஒரு அற விடாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காரு. என்னவோ உன்னுடைய கம்ஃபர்டபுள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல? வாயிலான தெர்மாமீட்டரை வச்சிருக்காரு என்று தான் இருக்கும் இடத்தை மறந்து கத்த ஆரம்பித்திருந்தாள் யாழினி. அன்று வர்ஷாவை அடிப்பதற்காக கை ஓங்கியவன் இன்று எதையும் கண்டும் காணாமல் இருந்ததுதான் அவளால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளும் என்னவெல்லாம் பேசிவிட்டாள். இவள் என்னவோ அவனுக்கு வலை விரித்து காத்து கிடந்ததை பார்த்தது போலல்லவா பேசுகின்றாள். இப்போது கூட அவள் சொல்லித்தானே அவன் அவளை விட்டு விலகி நிற்பது கூட. அது எதுவும் தெரியாமல் அவளாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு பேசினாள். யாருக்குத்தான் கோபம் வராது? அதே கோபம்தான் இப்போது யாழினிக்கும். அதே சமயம் வர்ஷாவின் வார்த்தைகளை விட அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது என்னவோ யாதவின் செயல்கள்தான். அதுவும் அவனின் மௌனம்தான்.
மனதில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் கோபத்தை அடக்கும் வழி தெரியாது தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் யாழினி. கிட்டத்தட்ட இந்த 7 வருடங்களில் அவளின் இந்த கோபம் புதிது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 7 வருட காலத்தில் எத்தனையோ பேர் உருவக்கேலி என்ற பெயரில் வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தியதுண்டு. ஏன் அன்று யாதவ் கூட அத்தனை பேர் முன்னிலையில் அவளை காயப்படுத்தவில்லையா? அப்போதெல்லாம் அவளுக்கு வராத கோபம் என்று வந்திருந்தது. அதுவும் வர்ஷாவின் வார்த்தைகளால் அல்ல, அவனின் மௌனத்தால் மட்டுமே. அப்படியானால் அவள் மனம் அவரிடம் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டதா? எதிர்பார்ப்பின் ஆரம்ப புள்ளியே கோபம்தானே. அந்த கோபம்தானே இப்போது புதிதாய் அவளிடம் முளைவிடவும் ஆரம்பித்திருந்தது. ஆனால் அந்த கோபம் எந்த உரிமையில், எந்த உறவு முறையின் அடிப்படையில் அவன் மீது வந்ததென்பதை அவள் உணரும் காலமும் வெகு தொலைவில் இல்லை. பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, எந்த விதத்திலையும் உன தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வாய் திறக்கலன்னு கோவப்படுறது நியாயம்தானா என்று அவள் மனசாட்சியை அவளிடம் கேள்வி எழுப்பிய போது அவள் கொஞ்சம் திணறித்தான் போனாள். ஆமா, சொன்னேன்தான், ஒரு டீனா நியாயத்தை பேசிருக்கலாம் இல்லையா என்றது பதிலுக்கு அவள் மனது. ஓ, நியாய அநியாயத்துக்கெல்லாம் மேடம் எப்போதுலேருந்து கோவப்பட ஆரம்பிச்சிங்க என்ற மனசாட்சியின் கேள்விக்கு நிச்சயம் அவளிடம் பதில் இல்லைத்தான். அவளுக்கே நன்றாக தெரியுமே இந்த 7 வருடத்தில் இந்த கோபம் புதிதென்று. அதோடு அந்த கேள்வியும் அவளையும் யோசிக்கவே வைத்தது. அதானே, அவன் யாரு எனக்காக பேச? என் பிரச்சனையை நான் தான் எதிர்கொள்ளணும், அவன் இல்ல என்றெல்லாம் தன்னைத்தானே அவள் சமாதானப்படுத்திக் கொண்டாலும் மனதின் ஒரு ஓரத்தில் அவன் மௌனம் குறித்த கோபம் இருந்து கொண்டேதான் இருந்தது அவளுக்கு. அந்த நிகழ்விற்கு பின் அவன் நினைவுகள்தான் அவளை அதிகம் வாட்டி வதைக்க ஆரம்பித்திருந்தது. எங்கேனும் பார்த்தால் கூட அவளின் கடைவிழி பார்வை அவன் மீதேதான் நிலைத்திருந்தது. அதுவும் வர்ஷாவுடன் அவனை பார்த்துவிட்டால் அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடாது. எப்போது மருத்துவமனைக்கு செல்வோம் என்று தவித்த காலம் போய் எப்போது வேலை நேரம் முடிந்து இங்கிருந்து கிளம்புவோம் என்றிருந்தது அவளுக்கு. நிம்மதியாக அறையில் இருக்கலாம் என்றால் அங்கும் அவன் இங்கு வந்தது, பேசியது, சிரித்தது என்று பார்க்கும் இடமெல்லாம் அவன் மட்டுமே நிறைந்திருக்க அவளுக்கு அறையில் இருக்கவும் பிடிக்காமல் போனது. சொல்லப்போனால் ஆத்விக்கின் நினைவுகளும் யாதவின் நினைவுகளும் போட்டி போட்டி கொண்டு அவளை இம்சித்துக் கொண்டிருந்தது. அறைக்குள் இருக்க பிடிக்காமல் மொட்டை மாடியே கதி என்று இருந்தாள். விடுமுறை நாட்கள் என்றாலோ பீச், மால், பார்க் என்று சென்று விடுவாள், அவன் நினைவுகள் இருந்து தன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு. அவள் நிலை இப்படி என்றால் யாதவின் நிலை அதற்கும் மேல் இருந்தது. அவளுடன் பேசுவதாக அவள் புகைப்படத்துடன் உரையாடினான். அவளின் ஷாலை போர்த்தி கொண்டு உறங்கினான். அவளின் நினைவுகளோடு தனிமையை கழித்தான். கனவில் மட்டும் அவளோடு காதல் புரிந்தான். விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து யசோதாவும் கிராணியும் அதிகம் அவனை தனியாக விடுவதில்லை. அதே சமயம் தங்களுக்கு தெரியும் என்று யாழினியிடமும் அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவனும் வீட்டில்தான் இருந்தான். இதுவே முன்மாதிரியாக இருந்திருந்தால் அவளுடன் தன் விடுமுறையை கழித்திருப்பான். ஆனால் இப்போதுதான் நிலைமையே மாறிவிட்டதே. அறைக்குள் இருப்பதே மூச்சு அடைப்பது போல் இருக்க எப்போதும் போல சுமதியின் அறைக்குத்தான் சென்றான் யாதவ். வா கிருஷ்ணா என்று புன்னகை புரிந்த வண்ணம் அவனை அவர் வரவேற்க புன் சிரிப்புடனே அவர் அருகில் சென்றவனோ அவர் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டான். அவனின் முன்னுச்சியை வாஞ்சையாக வருடிவிட்டவரோ, ஏன் முகமெல்லாம் வாடி கிடக்கு என்க, உங்களுக்கு தெரியாதா என்பது போல அவரை முறைத்து பார்த்தான் அவன். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவரோ கீழ்தட்டை கடித்து கொண்டு சிரிக்க, சிரிக்காத சுமதி என்றான் கோபம் துளிர்க்கும் குளரில் அவன். உனக்கு எங்க என் கஷ்டம் புரிய போகுது என்று சலித்து கொண்டவன், ஆமா அன்னைக்கு என்னவோ சொன்ன, உண்மையான காதல் சேர்த்து வைக்க யூனிவர்ஸ் மேஜிக்லாம் பண்ணுன்னு. அவளை பார்த்து பேசி 1 மாசம் ஆக போகுது. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க உங்க யூனிவர்ஸ்? தூங்குதா இல்ல மந்திரம் மறந்து போச்சா என்றான் விரக்தியான குரலில். இப்போது அவன் வார்த்தைகளில் இருக்கும் வழி அவருக்கும் புரியவே செய்தது. மனதார காதலிப்பவர் தன் அருகில் இருந்த போதும் அவரை பார்க்காமல் பேசாமல் இருப்பதென்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை காதலை வாழ்ந்து பார்த்த அவருமே நன்கு அறிவார்தான். அவன் தலையை பாஞ்சையாக வருடிவிட்டவரோ, எப்பவுமே ஒன்னா இருக்கிறது மட்டும் காதல் ஆகிடாது கிருஷ்ணா. ஒரு ஆரோக்கியமான காதல்ல பிரிவு, உடல், சண்டை, கோபம் இதெல்லாம் மஸ்ட் என்றவரை புரியாமல் பார்த்தான் அவன். எப்ப பாரு அவ பின்னாடியே போயிட்டு இருந்தா உன் காதல் எப்படி அவளுக்கு புரியும்? உன் காதல் அவளுக்கு புரியணும்னா இந்த பிரிவை நீ ஏத்துதான் ஆகணும் கிருஷ்ணா.
இந்த பிரிவுதான் அவளுக்கே தெரியாம அவ மனசுல உனக்கான இடம் என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கும். இந்த பிரிவுதான் உன்னை எந்த அளவுக்கு அவ தொலைக்கிறான்னு அவளுக்கு எடுத்து சொல்லும் என்று நிறுத்தியவர், ம் எனக்கு தெரிஞ்சு யானையும் இப்போ ஓ நிலைமையில தான் இருப்பா. ஆனா என்ன, நீ தெளிவா இருக்க, அவ குழப்பமா இருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம் என்று சொல்லிவிட்டு அவர் சிரிக்க, என்ன குழப்பம் என்றான் கேள்வியாய் அவரை பார்த்து. தெரியாது என்பது போல அவர் தோலை மட்டும் குலுக்க, இப்போதான் நல்லா தெளிவா குழப்பி விடுற சுமதி என்றவனை பார்த்து அவருக்கு சிரிப்புத்தான் வந்தது. சரி, வா போகலாம் என்றவர் அழைக்க, எங்க என்றான் கேள்வியாய் அவரை பார்த்து. நீ பப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஏமாறதா இல்ல, வா என்றவர் அவனை வெளியில் அழைத்துச் செல்வதிலேயே குறியாக இருந்தார். என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவனை தேற்றுவது அவர் கடமைதானே. அதனாலே பப் என்று சொல்லி அறைக்குள்ளேயே முடங்கியிருக்கும் அவனை வெளியில் அழைத்துச் செல்ல முயன்றான். வெகு மாதங்களுக்கு பிறகு பப்பிற்கு வருபவனை பார்த்து பெண்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொள்ள சுமதியின் விழிகளும் ஆச்சரியத்தில் விரிந்தன. சொல்லப்போனால் இதற்காகத்தான் அவன் பப் பக்கமே செல்லாமல் இருந்தது கூட. இதில் நட்புகளுடன் வந்திருந்த வர்ஷா வேறு அவனை தன்னுடன் நடனமாட அழைக்க, அவனோ மழைக்கு ஒதுங்கி நிற்பது போல ஆரஞ்சு ஜூஸ் கோப்பையுடன் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டான். என்று அவளை காதலிக்க ஆரம்பித்தானோ அன்றே இந்த பழக்கங்கள் எல்லாம் அவனிடம் காலாவதியாகி இருந்தன. ஆட்டம் பாட்டம் என்று கிரானிதான் நன்றாக என்ஜாய் செய்தார். இருவரும் அங்கிருந்து கிளம்பும் போதே மணி இரவு 11:30 தாண்டி இருந்தது. சுமதியுடன் உரையாடியபடியே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் அப்போதுதான் அந்த பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த யாழினியை பார்த்தான். பின் சுமதிக்கு காட்டியவன் அவளை கடந்து சென்று காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கிய சுமதியை பார்த்தவளோ, இவங்க எப்படி இங்க என்று யோசனையோட பார்த்திருக்க, மெல்ல அவள் அருகில் வந்தவரோ, இந்த நேரத்துல இங்க ஏமா நிக்கிற என்றார் கேள்வியாய் அவளை பார்த்து. அதுவரை ஆள் அரவமற்ற சாலையில் பயத்தோடு நின்று கொண்டிருந்தவளுக்கு அவரை பார்த்ததும் சற்று ஆறுதலாக இருந்தது. இல்ல கிரானி, இங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ஜெனரல் செக்அப் பண்ண முடியுமான்னு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லீவ் தானேன்னு வந்தா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிரானி என்றவளின் பார்வையோ ஏதாவது பஸ் வருகிறதா என்று சாலையை தான் பார்த்து கொண்டிருந்தது. பயத்தில் வெளிர் போயிருந்த அவளின் முகத்தை கவனித்தவர், சரி வா யாழினி போகலாம் என்க, எங்க கிரானி என்றால் சற்றே பதட்டத்துடனே. அவளின் பதட்டத்தை பார்த்து சிரித்தவர், நாங்க உன்னை ஹாஸ்பிட்டலே டிராப் பண்றோம் வா என்றழைக்க, இல்ல கிரானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும், நான் அதிலே போய்க்கிறேன், உங்களுக்கு ஏன் தேவையில்லாத அலைச்சல் என்றால் தயங்கியபடி. எப்படியும் அவன் காரில் தான் இருப்பான் என்பது அவள் யுகம். மொத்தமாக அவனை ஒதுக்கிவிட்டு இப்போது அவன் உதவியை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் விரும்பவில்லை. அதனாலேயே அவள் வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளித்தாள். இந்த அன்டைம்ல பஸ் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நிறுத்தியவர், உன்னை டிராப் பண்றதுல எங்களுக்கு என்ன வீண் அலைச்சல் வரப்போகுது, இப்போ கூட நாங்க பப்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், போற வழியில உன்னை டிராப் பண்ண போறோம் என்றவர் அவளின் பதிலை எல்லாம் எதிர்பார்க்காமல் அவளின் கரத்தை பிடித்து இழுத்து வந்து தன்னுடன் பின் இருக்கையில் அமர வைத்தான். அவர்கள் வந்த பின் அவன் காரை கிளப்ப கிரானிதான் அவளிடம் ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தார். ஆனால் அவளோ அவரின் பேச்சையெல்லாம் காதில் வாங்காமல் ரியர் வியூ மிரரில் தெரிந்த அவன் கண்களையே தான் பார்த்து கொண்டிருந்தார். அதை சுமதியும் கவனிக்கவே செய்தார். அவளை மருத்துவமனை வளாகத்தில் இறக்கிவிட்ட போது கூட கிரானிதான் இறங்கி வந்து அவளை வழி அனுப்பினாரே தவிர அவன் காருக்குள்ளேயே தான் இருந்தான். அவனின் இந்த பாராமுகம் அவளுக்குள் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை அவள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. பப்க்கு போய் என்ஜாய் பண்றாருன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் ஆகிட்டாருன்னு தான் அர்த்தம். இதுல நான் தான் தேவையில்லாம அவன் ஹெல்த் கண்டிஷனை நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் அதன் பின்னே படுக்கையில் சென்று விழுந்தாள். வீட்டிற்கு வந்தவனோ, குட் நைட் சுமதி என்று கூறிவிட்டு மாடிப்படி ஏற அவனை கிருஷ்ணா என்று அழைத்தவர், மந்திரம் வேலை செய்தா என்று கேட்க இதழ்களில் குறுநகையுடன் அவரை பார்த்து சிரித்தவன் அதன் பின்னே தன் அறைக்கு சென்றான். இன்று அவளை பார்க்க முடியாதோ என்று காலை முதலே ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு அந்நாளின் முடிவில் அவளை பார்த்ததே மிகப்பெரிய வரம்தான். ஏற்கனவே அவன் சொல்லியிருந்தது போலவே கல்லூரியின் ஆண்டு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு மூச்சாக நடக்க ஆரம்பித்திருந்தது.
ஒரு பக்கம் விழாவிற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்க, மறுபக்கமும் மாணவிகளுக்கு தனியாகவும் அங்கு பணிபுரியும் மருத்துவர்களுக்கென்று தனித்தனியாகவும் போட்டிகள் நடந்த வண்ணம் இருந்தன. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் மருத்துவர்களுக்கிடையே நடக்கும் கிரிக்கெட் போட்டியை கல்லூரி நிர்வாகம் இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்க, மொத்த கல்லூரியுமே கிரிக்கெட் மைதானத்தில் தான் குழுமி இருந்தது, யாழினி உட்பட. டாஸ் வென்ற மாணவர் அணி முதலில் பேட்டிங் செய்து 10 ஓவருக்கு 80 ரன்கள் எடுத்திருக்க, அடுத்து பேட்டிங்கிற்கு தயாரானது மருத்துவர் அணி. மாணவர்களின் அசாத்திய ஃபீல்டிங்காலும் மிரள வைக்கும் பவுலிங்காலும் மிரண்டு போன மருத்துவர் அணி 7 ஓவர் வரையுமே 55 ரன்களோடு 6 பேர் அவுட் ஆகியிருந்தனர். எப்போதும் போல இந்த வருடமும் வெற்றி மாணவர் அணிக்குத்தான் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த வேளையில்தான் கையில் பேட்டுடன் அதிரடியாக களமிறங்கினான் யாதவ் கிருஷ்ணன். ஹேய் டீன் என்று சக மருத்துவர்கள் சந்தோஷ குரலில் சத்தமிட, யாழினியோ அப்போதுதான் அவனை கவனித்தாள். இவர் ஹெல்த் கண்டிஷனுக்கு இதெல்லாம் இப்ப தேவைதானா என்று முணுமுணுத்துக் கொண்டது அவள் மனம். முதல் 2 பந்துகளை சமாளிக்க முடியாமல் திணறியவன் 3வது பந்தை தூக்கி அடித்த வேகத்தில் அதுவோ 6 ரன்களை பெற்றுத் தந்தது. அதன்பின் ஆட்டத்தில் அவன் காட்டிய அதிரடி மைதானத்தில் இருந்த அனைவரின் கவனத்தையுமே ஈர்க்கத்தான் செய்தது. மேட்ச் செமையா போகுதுல்ல என்று சொல்லியபடியே அப்போதுதான் அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் மீரா. பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் மீராவை பார்த்து அவள் புன்னகைக்க, நம்ம காலேஜ்ல பாதியில டிராப் அவுட் ஆன மேட்சோட கண்டினியூவேஷனை பார்க்குற மாதிரி இருக்குல்ல யாழினி என்றவள், எனக்கு போலாம் டீனை பார்க்கும்போது ஆத்விக்க பார்க்குற மாதிரியே இருக்கு யாழினி. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் ஒத்து போகுது என்றவள் அவன் அடித்த போருக்கு கை தட்டி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, யாழினியோ விழிகளில் ஆச்சரியத்துடன் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களாக தனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கிறது என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று மீராவும் அதையே சொல்ல, அவளோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். என்று அவள் வாழ்க்கையில் அவன் வந்தானோ அன்று முதல் அவளுக்குள்ளும் அதே உணர்வுதான். அவளிடம் ஆத்விக் பேசிய வார்த்தைகளை யாதவ் கூற கேட்கும் போதும், அவளுக்காக அவன் மெனக்கெடும் போதும், அவளுக்காக ஒவ்வொன்றையும் அவன் பார்த்து பார்த்து செய்யும் போதும், அவளுக்கும் சேர்த்து அவன் யோசிக்கும் போதும், ஏன் அன்று அவளை தவறான நோக்கில் தொட முற்பட்டவனின் கரத்தை அவன் உடைத்த போது கூட அவள் கண்களுக்கு அவன் ஆத்விக்காகத்தான் தெரிந்தான். சொல்ல போனால் யாதவின் சாயலில் அவள் ஆத்விக்கை உணர ஆரம்பித்திருந்தாள். அந்த உணர்வால் தானே அவன் என்ன செய்தாலும் அவனை காயப்படுத்தாமல் அவள் பொறுத்து போனது. அந்த உணர்வே பின்னாளில் அவளுக்கும் தெரியாமல் அவன் மீது ஒருவித பிடித்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. எங்கே அந்த பிடித்தம் காதலாக உருமாறி விடுமோ என்ற பயத்தினால் தானே அவள் அவனை விட்டு ஒதுங்கி இருந்தது. அதே சமயம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனையும் தன்னை விட்டு ஒதுக்கி வைத்தது. என்ன பதிலே காணோம் என்று கேட்டு மீரா அவள் தோளில் இடிக்க, அதன் பின் தான் சுயத்திற்கு திரும்பினாள் யாழினி. ஒண்ணுமில்ல என்று முணுமுணுத்தவளின் பார்வையோ விளையாடி கொண்டிருந்த யாதவின் மீதுதான் படிந்து நின்றது. ஒவ்வொரு பந்திலுமே ரன் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததால் ஓடி ஓடி ரன் எடுக்க ஆரம்பித்திருந்தான் யாதவ். மருத்துவர்கள் மட்டும் அல்லாது அங்கு குழுமி இருந்த மாணவிகள் கூட அவன் ஆடும் அதிரடி ஆட்டத்திற்கு ரசிகர்களாகித்தான் போயினர். அவன் எடுக்கும் ஒவ்வொரு ரன்னிற்குமே சூழ்ந்திருந்த அனைவரும் சத்தம் போட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, யாழினிக்குத்தான் உள்ளுக்குள்ள அடித்து கொண்டது. மூச்சு வாங்க அவன் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் நெஞ்சில் கை வைத்தபடி கண்களில் ஒருவித மிரட்சியுடன் அவள் அவனையே பார்த்திருக்க, மீராவோ அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். பின் ஸ்டாப் அழகே என்று அன்று யாதவ் சொன்னது போலவே சொன்னவள், அது நீதான என்று கேட்டு அவள் தோலை இடிக்க, உனக்கு எப்படி தெரியும் என்பது போல அதிர்ச்சியாய் அவளை பார்த்தாள் யாழினி. அவளை பார்த்து அழகாய் சிரித்தவள் பின் அவளின் கரத்தை பற்றி கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியும் யாழினி. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே என்றவளை மேலும் விழிகள் விரித்து பார்த்தாள் யாழினி. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது ஏன் நடந்துச்சுன்னு யாரையும் கேட்கவும் முடியாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை யாழினி என்றவள் சொல்ல வருவதன் அர்த்தம் யாழினிக்கு புரியவே, அதுவரை அவள் பிடிக்குள் இருந்த கரத்தை விலக்கி கொண்டவள், தேவையில்லாத முயற்சி மீரா என்றாள் எங்கேயோ பார்த்தபடி. நீ பிடிக்கும் பிடிவாதம் மட்டும் தேவையுள்ளதாக்கும் என்றவள்,
தொலைஞ்சு போனதை தேடி கண்டுபிடிச்சிடலாம் யாழினி. ஆனா வேண்டான்னு விலகி போனது நம்ம பக்கத்திலே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்க. அவளோ ஸ்டாப் இட் மீரா என்றால் கோபம் துளிர்க்கும் குரலில். கோபமாக இருக்கும் அவளின் மோவாயை பிடித்து தன் புறம் திருப்பியவள், நீயும் 7 வருஷமா அவனை நினைச்சு நினைச்சியே உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்க. அதே மாதிரி உன்னை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணுவானான்னு என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியா என்றவளின் கேள்விக்கு அவள் இடப்புறமாக தலையை அசைத்தாள். ம், யோசிச்சு பாரு யாழினி. அப்படியே நீ ரீசெண்டா மும்பையில் அவனை பார்த்தப்போ அவன் எப்படி இருந்தான்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு என்று முடிக்க யாழினியோ மௌனமாய் போனாள். மௌனமாய் இருந்தவளின் மௌனத்தை கலைத்தது என்னவோ அங்கு குழுமி இருந்தவர்களின் ஆரவார சத்தம்தான். இருக்கும் கடைசி பந்தில் 3 ரன்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி என்று இருக்க அனைவரையுமே ஒருவித பதற்றம் தொற்றிக்கொண்டது. அனைவரின் பார்வையும் யாதவ் மீதே படிந்திருக்க யாதவோ தன்னை நோக்கி வந்த பந்தை இழுத்து அடித்தான். அவன் அடித்த வேகத்தில் அது நிச்சயம் பவுண்டரியை தொடும் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் ஃபீல்டர்களின் சாமர்த்தியத்தால் தடுக்கப்பட்டதோடு ரன் அவுட் செய்வதற்காக பந்தை விக்கெட் கீப்பரை நோக்கி எறிய அவுட் ஆகிவிடக்கூடாது என்று புயல் வேகத்தில் 2வது ரன்னிற்காக ஓடிக்கொண்டிருந்தான் யாதவ். அதுவரை நுனி சீட்டில் அமர்ந்திருந்த அனைவரும் ஒரு கட்டத்தில் எழுந்தே விட்டனர். எப்படியும் ஆட்டம் டிராவில் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தன்னை நோக்கி வந்த பந்தை விக்கெட் கீப்பர் தவறவிட அதை தனக்கு சாதமாக்கிக் கொண்டவன் 3வது ரன்னிற்காக மீண்டும் ஓட ஆரம்பித்திருந்தான். இதில் அவளுக்குத்தான் மூச்சே நின்று விடுவது போல இருந்தது. வியர்க்கு விறுவிறுக்க மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருக்கும் அவன் நிலையை கண்டு ஓடி சென்று லைனை தொடுவதற்கு தேவையான கால அவகாசம் இல்லாமல் போகவே ஒரே தாவலாக தாவி கீழே விழுந்தவன் பேட்டால் லைனை தொட, அதே நேரம் கீழே விழுந்தவனை பார்த்த அதிர்ச்சியில் தன்னையும் மறந்து யாதவ் என்று சத்தம் இல்லாமல் முணுமுணுத்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது அவனுக்காக. வெற்றி பெற்றவனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து அனைவரும் ஆரவாரப்படுத்த யாழினியோ விழிகளில் கண்ணீருடன் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அதுவரை அவன் முகத்தில் இருந்த புன்னகை மாறி அவன் முகம் லேசாக சுணங்க அடுத்த கணமே மயங்கி சரிந்து விழுந்தான் யாதவ். என்ன நடக்கக்கூடாதென்று இவ்வளவு நேரம் அவள் உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருந்தாலும் அது நடந்தேறி இருக்க மயங்கி சரிந்து விழுந்தவனை பார்த்தவள் பேச்சற்று மூச்சு கூட விட மறந்து ஒரு மரம் போல அப்படியே நின்றாள். அவன் மீதிருந்த தன் விழிகளை எடுக்காமல். சற்று முன் வரை அரங்கத்தை அதிர வைத்திருந்த ஆரவார சத்தமெல்லாம் அடங்கி போயிருந்தது அவன் நிலையைக் கண்டு. அவனை சூழ்ந்திருந்த மாணவர்கள் துரிதமாக அவனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு தூக்கிச் செல்ல மொத்த கூட்டமும் அவர்கள் பின்னாலேயேதான் சென்றது அவளை தவிர்த்து. யாழினி வா என்று அவள் கரத்தை பற்றி மீரா அழைத்த போது கூட அவளிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. திரும்பி அவளை பார்க்காமலேயே நீ இருக்கியே என்று குறைப்பட்டு கொண்ட மீரா அவசர சிகிச்சை பிரிவுக்குத்தான் விரைந்து சென்றாள். இதே விளையாட்டுதான் அன்று ஆத்விக்கையும் அவளிடமிருந்து பிரித்திருந்தது. இன்று இதே விளையாட்டு யாதவையும் என்று நினைத்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல துடித்த தன் கால்களை கஷ்டப்பட்டு கடிவாளமிட்டு தடுத்தவள் தன்னுடைய கேபினிற்குத்தான் சென்றாள். அவனுக்கு என்ன ஆனதோ என்று உலைக்களமாய் அவள் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. ஒரு மருத்துவராக கூட அவனை நெருங்க முடியாத துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள் யாழினி. இது கூட அவளாக தேடிக்கொண்டது தானே. அதே சமயம் எப்போதிலிருந்து அவன் மீது இந்த அளவுக்கு அக்கறை, பரிதவிப்பு, துடிப்பு, கண்ணீர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அவளை பொறுத்தவரை அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது மட்டும்தான் அந்நேரம் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு என்ன ஆனதோ என்று தவித்துக் கொண்டிருக்கும் மனதை ஆசுவாசப்படுத்தும் வழி தெரியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் மூடிய விழிகளின் முன்பு தெரிந்தது என்னவோ யாதவன் சிரித்த முகம்தான். இமைகள் திறந்து அவனை தூரமாக்க அவள் விரும்பவில்லை. மேலும் இமைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். உன்னை தள்ளி போக விடமாட்டேன் என்பது போல. கிறக்கமும் காதலும் கலந்த அவனின் அந்த காதோரம் கேட்பது போல இருந்தது அவளுக்கு. கண்கள் வழியே ஊடுருவி மனதில் இருப்பதை அச்சு பிசறாமல் படிக்கும் அவன் கண்கள், அவன் அங்கு அசைவுகள், அவளுடன் அவன் பேசிய வார்த்தைகள், அவனுடன் இருந்த நிமிடங்கள், இறுதியாக அவள் கண்களை நேருக்கு நேராய் அவன் பார்த்து பேசிய அந்த வார்த்தைகள் என்று ஒவ்வொரு நிகழ்வும் படமாய் ஓட மூடி அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
அதே நேரம் யாழ்னி என்று கத்தி அழைத்தவாறே மீரா உள்ளே வர சுயத்திற்கு திரும்பியவள் தன் கண்ணீரை அவளுக்கு காட்டாமல் அவசர அவசரமாக துடைத்து கொண்டாள். அவள் அழைத்த விதமே யாழ்னிக்கு வயிற்றுக்குள் புலியை கரைத்தது. இருந்தும் எதுவுமே நடக்காதது போல திரும்பி நின்றவளின் கரத்தை பிடித்து கொண்ட மீராவோ அவளின் விழிகளைத்தான் மாறி மாறி பார்த்தாள். அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லு மீரா என்று கேட்க துடித்த நாவை சிரமப்பட்டு அடக்கி கொண்டவள் கீழ்தட்டை அழுந்த கடித்தபடி தன்னை இயல்பாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வியர்க்க விறுவிறுக்க ஓடி விளையாடினதுல ஹி லாஸ் ஹிம் எனர்ஜி. பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சு. மற்றபடி நத்திங் டு சீரியஸ். ஹீ இஸ் ஃபைன் நவ் என்றவள் முடிக்க யாழ்னிக்கோ அப்போதுதான் சென்ற உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது. இருந்தும் அதை முகத்தில் காட்டாமல் நான் கேட்கலையே மீரா என்றால் அவள் கரத்தில் இருந்த தன் கரத்தை விலக்கி கொண்டபடி. அவளின் மோவாயை பிடித்து தான் புறம் திருப்பிய மீரா ஆனா அந்த கண்கள் கேக்குதே என்றால் அவள் விழிகளை கூர்ந்து நோக்கியபடி. ஸ்டாப் இட் மீரா என்றவள் முகத்தை திருப்பிக் கொள்ள பிடிவாதமாய் அவள் முன் சென்று நின்றவள் அப்படியா என்று கேள்வி எழுப்ப யாழினியோ அவள் பார்வையை தவிர்த்தாள். சுத்தி நின்ன அத்தனை பேர் கண்களும் அவரோட விளையாட்டை ரசிச்சது. ஆனா என்று இழுத்தவள் ஏதோ இந்த 2 கண்கள் மட்டும்தான் அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற தவிப்பு இருந்துச்சு. அந்த தவிப்ப நானும் பார்த்தேன் யாழினி என்றவள் சொல்ல யாழினிக்கோ தூக்கி வாரி போட்டது. இருந்தும் மீரா ஷட் அப், இதெல்லாம் உன்னோட கற்பனை என்றால் கோபம் துளிர்க்கும் குரலில். இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ஓரங்க நாடகம் யாழினி என்றவள் மீண்டும் கேள்வி எழுப்ப எனக்கு புரியல என்றால் புரிந்தும் புரியாதது போல யாழினி. ஆனா எனக்கு நல்லா புரியுது யாழினி என்று நிறுத்தியவள் ஒத்துக்கோ யாழினி, இது காதல்னு ஒத்துக்கோ. உனக்கு அவர் மேல இருக்கிறது காதல் தான் ஒத்துக்கோ. ஆத்விக் மேல இருந்த அதே காதல் தான் இப்போ யாதவ் மேலையும் உனக்கு இருக்குன்னு ஒத்துக்கோ என்றெல்லாம் மீரா சொல்லி கொண்டே செல்ல மீரா ப்ளீஸ் உன் இஷ்டத்துக்கு உளராத, ஸ்டாப் இட் மீரா என்றாள் அவளும் கத்தி. பின் அவளை பார்த்து இருபுறமும் தலையை அசைத்தவள் சோ அவரை நினைச்சு நீ ஃபீல் பண்ணல, நீ இப்போ நார்மலா தான் இருக்க அப்படித்தானே என்றவளின் கேள்விக்கு ஆமா என்றால் மனதை கல்லாக்கி கொண்டு. அவளையே சில கணங்கள் ஆழ பார்த்தவள் அப்போ வா என்றழைக்க எங்க என்றாள் யாழினி. ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு என்று மீரா சொல்ல யாழினியோ பிடிவாதமாய் மறுத்து விட்டாள். உன்னால திருத்தவே முடியாதடி என்று சலித்து கொண்டவாறே கேபினை விட்டு வெளியேறியவள் பின் ஏதோ நினைவு வந்தவளாய் மீண்டும் அவள் கேபின் கதவை திறந்து ஃபங்க்ஷனுக்கு வரலனாலும் பரவாயில்ல, உன்னவர் இன்னும் எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காரு, போய் பார்க்கறதா இருந்தா பாரு என்றவளை பதிலுக்கு முறைத்து பார்த்தாள் யாழினி. மீரா சென்ற பின்தான் ஓரளவிற்கு யாழினியால் இயல்பாக மூச்சு விட முடிந்தது. என்ன ஒத்துக்கணும், ஏதாவது இருந்தா தானே ஒத்துக்க முடியும், சரியான பைத்தியம் என்றவளின் இதழ்கள் தான் அப்படி முணுமுணுத்து கண்டதை தவிர அவள் மனமோ அவளின் நிலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. மீரா சொல்லி சென்றது முதலே அங்கு சென்று அவனை பார்க்க வேண்டும் போலதான் இருந்தது அவளுக்கு. ஆனால் அவன்தான் சொல்லி இருக்கிறானே நீ என்னை தேடி வராத வரைக்கும் தான் எல்லாம் என்று. பின் எப்படி அவளால் சொல்ல முடியும்? அவர்களுக்குள் இப்படி ஒரு சூழல் ஏற்படவில்லை என்றால் கூட ஒரு மருத்துவராக என்று அவன் செய்த வேலைக்கு இனிமேல் இப்படி செய்வாயா என்று கேட்டு நிச்சயம் அவன் கன்னத்தில் 2 அறையாவது அறைந்திருப்பான். அதற்கும் இப்போது வழி இல்லாமல் போனது. மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளை பிசைந்தபடி அவள் அமர்ந்திருக்க அதே நேரம் அந்த எமர்ஜென்சி அறையின் வாயில் புறத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் யாதவ் கிருஷ்ணன். லைனை தொட்டதும் அதன் பின் உடம்பில் எதுவும் இல்லாதது போல் கண்களை இருட்டி கொண்டு வந்ததுதான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. அதன் பின் தனக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் மருத்துவர் மெய்யப்பன் சொல்லிதான் அவன் அறிந்தது. அரைக்குறை மயக்க நிலையில் மெல்ல கண் விழித்தவனின் கண்களோ தன்னை சூழ்ந்திருந்த அத்தனை கூட்டத்திலும் அவளைத்தான் தேடி அலைந்தது. அவள் வரவில்லை என்பதால் அவன் மனம் சோர அதன் வெளிப்படையாய் அவன் உடல் மேலும் சோர்ந்து போக கண்களை மூடியவன் பின் நித்திரையில் மூழ்கி போனான். 1 மணி நேரத்திற்கு பின்னே நினைவு திரும்பியனின் பார்வை அந்த வாயிலேயேதான் பார்த்து கொண்டிருந்தது. என்னை தேடி வரமாட்டியா அழகே என்ற கெஞ்சல் பார்வையுடன். அவளின் பிடிவாதத்தை முழுவதுமாய் படித்தவனுக்கு தெரியும் அவள் நிச்சயம் வரமாட்டாள் என்று. இருந்தும் பாழும் மனம் அவளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. பின் என்ன நினைத்தானோ ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்த ஐவியை அவன் பீத்தி எறிய யாதவ்
வாட் யூ டூயிங் என்றவாறு அவன் அருகில் வந்து நின்றார் மெய்யப்பன். அவரின் வார்த்தைகளை எல்லாம் சிறிதும் காதில் வாங்காமல் படுக்கையிலிருந்து அவன் எழுந்து நிற்க, யாதவ், உன் உடம்பு இருக்கிற நிலைமையில யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் நவ் என்க. ஐம் ஃபைன் அங்கிள் என்றான் கஷ்டப்பட்டு புன்னகைத்தவாறே அவன். தனக்கு என்ன ஆனதோ என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த ஜீவனின் தவிப்பை தணிப்பதற்காக தான் நிச்சயம் செல்ல வேண்டும் என்ற உண்மையை எப்படி அவனால் அவரிடம் சொல்ல முடியும்? அதே சமயம் அவர் சொல்லித்தான் அவனுக்கு தெரிய வேண்டுமா அவன் உடல்நிலையை பற்றி? சொல்லப்போனால் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலையில்தான் அவனும் இருந்தான். இருந்தும் அவளுக்காக எழுந்தான். அவனும் என்ன வேண்டுமென்றா இதையெல்லாம் இழுத்து போட்டு கொண்டான். எல்லாரையும் போலத்தான் அவனும் அங்கு விளையாட்டை பார்க்கச் சென்றான். மருத்துவர் அணியின் தொடர் விக்கெட் இழப்பு அவனையும் மீறிக்கொண்டு அவனை பேட்டை எடுக்க வைத்திருந்தது. விளையாட்டின் மீதான மோகமும் வெற்றி பெற்றாக வேண்டுமென்ற எண்ணமும் அவன் உடல்நிலையை பற்றி யோசிக்க விடாமல் அவனை விளையாட வைத்தது. அதன் விளைவைத்தான் அவன் இப்போது அனுபவிப்பது கூட. டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று விழா அரங்கில் மைக் மேடையின் முன் நின்று கொண்டு அவன் பேச ஆரம்பித்திருக்க, ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்த ஸ்பீக்கரின் மூலம் அவன் பேசுவதெல்லாம் அவள் காதிற்கும் நன்றாகவே விழவே செய்தது. இது அவன் குரதால் என்று யூகித்த அடுத்த நொடி யாழ்னி இருந்தது என்னவோ அந்த ஆண்டு விழா அரங்கில்தான். வாயில் புறத்தில் நின்றபடி விழா மேடையில் இருப்பவனை அவள் கண்கள் உச்சி முதல் பாதம் வரை அணு அணுவாக கவனித்தது. ஆம், மீரா சொன்னது போல் அவனுக்கு எதுவும் ஆகவில்லைத்தான். காதால் மட்டும் கேட்ட விஷயத்தை கண்களாலும் பார்த்தவளுக்கு இப்போதுதான் இயல்பாக மூச்சுவிட முடிந்தது. வரமாட்டேன்னு சொன்ன என்று கேட்டவாறே அவள் அருகில் வந்து நின்றாள் மீரா. அவளை சற்றும் எதிர்பார்த்திராதவள் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, ஆ ஆமா சொன்னேன்தா, இப்ப கூட ரூம்க்கு கிளம்புறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்று சமாளித்தவளின் பார்வையோ மேடையில் பேசிக்கொண்டிருந்த அவன் மீதேதான் படிந்திருந்தது. நம்பிட்டான் என்று மீராவும் நம்பாதது போல சொல்ல, நன்றாக இருக்கும் அவனை பார்த்தாயிற்று. இதற்கு மேல் தனக்கு இங்கு என்ன வேலை என்று நினைத்தவள் அதன் பின் ஒரு நாழிகையை கூட விரயம் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் தன் அறையை நோக்கி. அறைக்கு வந்து எப்போதும் போல குளித்து உடைமாற்றி படுக்கையில் விழுந்தவளின் இதழ்களிலோ காரணமே இல்லாமல் ஒருவித புன்னகை மலர்ந்திருந்தது. இன்றவன் ஆடிய அதிரடி ஆட்டத்தை அவள் மனம் அசை போட்டு ரசித்துக் கொண்டிருக்க, அப்போதுதான் எதேச்சையாக அவள் கண்களில் பட்டது அந்த நோக்கியா செல்போன். என்னை மறந்து போனாயா யாழி என்று அவளிடம் ஆத்விக்கே கேட்பது போல இருந்தது அந்த போனை பார்த்தவளுக்கு. எழுந்து சென்று போனை கையில் எடுத்தவளின் கண்களோ குலமாகி போயின. நான் எப்படி மறந்த என்று தன்னையே கேட்டுக்கொண்டவளுக்கு அழுகைதான் முட்டி கொண்டு வந்தது. இன்று மட்டுமா அவள் ஆத்விக்கை மறந்து போனாள்? என்று யாதவ் அவள் வாழ்க்கையில் பிடிவாதமாக நுழைந்தானோ அன்று முதலே அவளுக்குள்ளும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படத்தானே செய்தது. அத்தோடு இன்னும் எத்தனை காலங்கள் தான் தன்னைத்தானே அவள் ஏமாற்றிக் கொள்வாள்? ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் மட்டும்தான் அவன் மீது அவளுக்கு அக்கறை இருக்கிறதென்று. அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அவள் மருத்துவம் பார்த்தாளா? ஏன் அவனுக்கு முன்னும் பின்னும் எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் செய்து அவர்கள் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறாள்தான். அவர்கள் மீதும் இதே அக்கறைத்தான் அவளுக்கு இருந்ததா? இல்லை, அவர்களுக்கொன்று என்றாலும் இப்படித்தான் அவள் மனம் அடித்து கொண்டதா என்று லாஜிக்காக அவள் மூளையும் அவளை கேட்கத்தான் செய்தது. என்ன கேட்டு என்ன பயன்? மனம்தான் லாஜிக் பேசும் மூளையின் பேச்சை கேட்க மறுக்கிறதே. எந்த இடத்தில் ஆத்விக் மீதான தன் காதல் குறைந்தது? எந்த இடத்தில் தன் மனம் அவனுக்கு இடம் கொடுத்தது? எந்த இடத்தில் தன் மனம் தடுமாறியது என்றெல்லாம் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு தன்னிடமே பதில்கள் இல்லாமல் போனது. இரவெல்லாம் அழுததன் விளைவாக தலைவலியும் வந்து சேர மருத்துவமனைக்கு விடுப்பு சொல்லிவிட்டு அன்று அறையிலேயே அடைந்து விட்டாள். தனிமையோடும் தன்னோடும் அதிகம் பேசியவள் இனி என்ன ஆனாலும் சரி அவனை பற்றி நினைக்கப் போவதில்லை என்ற முடிவாய் இருந்தாள். அதற்கு அடுத்த நாள் மருத்துவமனை சென்ற போது கூட மறந்தும் அவள் கண்கள் அவனை தேடவும் இல்லை, எதிரில் வந்தவனை பார்க்கவும் இல்லை. நாட்கள் இப்படியே செல்ல அன்று விடுமுறை என்பதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிவிட்டு மருத்துவமனைக்கு அவள் திரும்பிக் கொண்டிருக்கும் போதுதான் எதேச்சையாக அந்த காட்சியை பார்த்தாள். அன்று மருத்துவமனையில் பார்த்த அந்த சிறுமியுடன் அவன் பேசி சிரித்தபடி காரில் செல்ல, அந்த குழந்தை இவர் கூட எப்படி என்று தீவிரமாக யோசித்தவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பின் தனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத சிந்தனை என்று நினைத்தவள் அதன் பின் அதையும் மறந்து போனாள்.
அடுத்த ஒரு வார காலம் நிற்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தாள் யாழினி. இதில் அவளுடன் பணிபுரியும் மருத்துவர்கள் சிலர் விடுப்பில் சென்றுவிட அவளுக்குத்தான் வேலை பளு இன்னும் அதிகமாகி போனது. யாருடைய நினைவுகளும் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க அத்தனை வேலைகளையும் முழு மூச்சாக செய்தாள். வேலை நேரம் போக காலை மாலை நடைபயிற்சியும் மேற்கொண்டாள். சொல்லப்போனால் இந்த ஒரு காலத்தில் யாதவை விட்டு அவள் வெகு தூரம் சென்றிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத்தானே அவளும் விரும்பினாள். அத்தோடு பிற மருத்துவமனைகளிலும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாள். அவனை விட்டு மொத்தமாக விலக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் திறம்பட செய்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அறைக்குள்ளே அடைந்திருக்க ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு. எங்கு செல்லலாம் என்று தீவிரமாக யோசித்தவள் பின் பீச்சிற்கு செல்வதென்று முடிவு செய்தாள். பாரிஸ் பீச்சிற்கு சென்றவளுக்கு அன்று அவனுடன் இங்கு வந்ததுதான் நினைவிற்கு வந்து போனது. பின் அவன் பற்றி நினைக்க கூடாதென்று மனதிற்கு கடிவாளமிட்டு அடக்கியவள் கடல் நீரில் காலை நனைத்தபடி நடக்க ஆரம்பித்தாள். நடந்ததில் ஒரு கட்டத்தில் கால்களும் சோர்ந்து போக மணல் மேட்டின் மீது அமர்ந்து கொண்டவளுக்கு இதே பீச்சில் ஆத்விக்குடன் இருந்த நிகழ்வுகள் தான் நினைவிற்கு வந்தது. அந்த அழகிய நினைவுகளை அசை போட்டவாறு அலைக்கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. திரண்டிருந்த கார் மேகங்கள் சிறு சிறு தூறலை தூறிக்கொண்டிருக்க அந்த தூறலையும் பொருட்படுத்தாது அமர்ந்திருந்தவளின் கவனத்தை திசை திருப்பியது என்னவோ அவள் செல்போன் சத்தம்தான். மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்திருக்க தாமதப்படுத்தாமல் அழைப்பை ஏற்று காதில் வைத்தார். அவர்கள் மருத்துவமனையில் ஆண்டு கணக்கில் இதயமற்ற அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவருக்கு வேறொரு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் இதயம் பொருத்தமாக இருப்பதாகவும் உடனடியாக இதயமாற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவமனைக்கு வருமாறும் அழைப்பு வந்திருக்க பயிற்சி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னவள் சிறிதும் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். விடுமுறை என்பதால் அவளுடன் பணிபுரியும் சக மருத்துவர்கள் யாரும் தற்சமயம் சென்னையில் இல்லை என்பதாலும் மருத்துவர் மெய்யப்பனும் கான்பரன்ஸிற்காக வெளிநாடு சென்றிருப்பதாலும் அவள்தான் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். பேருந்து சென்றால் நிச்சயம் பேருந்து நிறுத்தம், சிக்னல், டிராபிக் என்றெல்லாம் நேரம் விரயமாகும் என்று நினைத்தவள் உடனடியாக ஆட்டோவை பிடித்தாள். ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவளுக்கோ எப்படியாவது ஒரு மணி நேரத்திற்குள் அங்கு சென்று விட வேண்டும் என்பது மட்டுமே மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் வெளிப்பாடாகவே ஆட்டோ ஓட்டுநரை கூட அவசரப்படுத்தி கொண்டிருந்தாள். போனிலேயே பயிற்சி மருத்துவரை தொடர்பு கொண்டு அவ்வப்போது நிலைமையை கேட்டு தெரிந்து கொண்டாள். எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு சென்று விடலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருந்த நொடியில்தான் ஒரு வார காலமாகவே விடாது பெய்த மழையின் விளைவால் சாலையில் திடீரென்ற ராட்சச பள்ளம் ஏற்பட்டுவிட அவள் இருந்த ஆட்டோவோ முன்னேற முடியாமல் அப்படியே நின்று போனது. திடீரென பள்ளம் ஏற்பட்டதில் சடன் பிரேக் போட்டு வாகனங்கள் நிறுத்தப்பட திடீர் நிறுத்தத்தால் பின்னால் வந்த வாகனங்களோ ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. இதில் அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த சில வாகனங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போகவே அது தடுப்பு சுவரில் இடித்து சென்று சாலையோரத்தில் இருந்த மின் கம்பங்கள் மீது அதிவேகமாக மோதின. மோதியதில் மின்கசிவு ஏற்பட்டு மின் கம்பங்கள் இருந்து தீப்பொறி கிளம்ப அதை பார்த்த அனைவருமே பயந்து ஓட ஆரம்பித்திருந்தனர். அதே நேரம் தன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. காரணம் எல்லாமே ஒரு சில நாழிகையில்தான் நடந்தேறியிருந்தது. தாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு வாகனங்களை போட்டுவிட்டு அனைவரும் ஓட ஆரம்பித்திருக்க யாழி மட்டும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். அவளை பொறுத்தவரை இப்போது எப்படி மருத்துவமனைக்கு செல்வது, அங்கு தனக்காக காத்திருக்கும் உயிரை எப்படி காப்பாற்றுவது என்பது மட்டும்தான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணு கேட்டிய தூரம் வரை இருபுறமும் வாகனங்களால் சாலை சம்மித்து போயிருக்க இங்கிருந்து எப்படி மருத்துவமனைக்கு செல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. நடந்து செல்லலாம் என்றால் கூட குறித்த நேரத்திற்குள் அவள் அங்கு செல்வதென்பது கடினம். இதில் மூளை சாவு அடைந்தவரின் இதயம் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டதாக போன் வர யாழினிக்கோ அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படியும் போலீஸ் இங்கு வந்து நடந்து இருக்கும் கலைபரத்தை சரி செய்து அதன் பின் வாகனங்கள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கே அரை நாள் சென்றுவிடும். இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்ல வேறு எந்த வழியும் இருப்பதாகவும் அவளுக்கு தெரியவில்லை. என்ன செய்வதென்று தலையை பீத்து கொண்டவளுக்கு அப்போதுதான் சத்தியமூர்த்தியின் நினைவு வந்தது. அவசர அவசரமாக அவருக்கு அழைக்க அதுவோ நாட் ரீச்சபிள் என்றது. பின் மெய்யப்பனுக்கு போன் செய்து நிலைமையை யாதவிற்கு தெரியப்படுத்த சொன்னவள் அதன் பின் மருத்துவமனைக்கு போன் செய்து அறுவை சிகிச்சை செய்ய பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைகளில்
மருத்துவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றும் விசாரிக்க சொன்னார். ஆனால் அது விடுமுறை நாள் என்பதால் அதிலும் சிக்கல் தான் ஏற்பட்டது. எப்படியும் மெய்யப்பணவனை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிருப்பார் என்று நினைத்திருந்தவளுக்கு மீண்டும் ஏமாற்றம்தான். அவன் போனை எடுக்கவே இல்லை என்று அவர் சொன்னபோது எப்படியும் என்று ஆபரேஷன் நடந்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மருத்துவமனைக்கும் கெட்ட பேருதான். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவள் இப்போது யோசிக்கவில்லை. அவளுக்கு இப்போது அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அது மட்டும்தான் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. யசோதாவிற்கு போன் செய்து பார்த்தாள். அவன் வீட்டில் இல்லை என்று அவர் சொல்லிவிட அவளுக்கோ அவன் மீது இப்போது கோபம்தான் வந்தது. எங்கேதான் போய் தொலைந்தான் என்று. அடுத்து என்ன நடக்குன்னு எனி கெஸ்? அப்படி ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க.